இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 7வது ஸ்லோகம். போன 2 ஸ்லோகங்களில் நம்ம கிருஷ்ணர் சொன்ன விஷயங்கள், அர்ஜுனா, யாரொருவன் இறுதி காலத்தில் அவன் எந்த எண்ணத்தை வைத்திருக்கிறானோ அதே கதியை அடைகிறான் என்று சொன்னார். நம்ம கிருஷ்ணர் சுருக்கமாக சொல்லணும் என்றார். அதாவது இறுதி காலத்தில் நம்ம மனதுக்குள்ள என்ன சிந்தனை இருக்கோ அதுதான் அடுத்த ஜென்மமாகவோ இல்லை மோட்சமாகவோ இருக்கும் என்று சொன்னார். இது எப்படி என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இறுதி காலத்தில் கூட யாரொருவன் இறைவனின் சிந்தனையில் இருக்காரோ, இறுதி காலத்திலும் அவர் நாமத்தையே ஜபித்துக் கொண்டிருக்கிறானோ, நீயே எனக்கு காக்க வர வேண்டும், நீயே உன்னோட அந்த மோட்சத்தை முக்தியை எனக்கு அளிக்க வேண்டும், உன்னிடமே நான் சேர வேண்டும், உன்னிடம் நான் இரண்டர கலக்க வேண்டும், ஒன்றாக வேண்டும் என்று மனதுக்குள்ள ஒரு ஏக்கத்தோடு ஒரு பக்தன் இறக்கும் தருவாயில் எவ்வளவு வழியில் இருந்தாலும் சரி, இறக்கும் தருவாயில் அந்த வழி எல்லாத்தையும் மறந்து அந்த இறைவனின் பெயரை, அந்த இறைவனின் நாமத்தை உச்சரித்து கொண்டே அவரை நோக்கி, அவருக்கு இஷ்டமாக எந்த தெய்வம் வேணால் இருக்கலாம், தெய்வத்தின் எந்த சொரூபமாகவும் இருக்கலாம், ஆனால் அவருக்கு இஷ்டமாக இருக்கும் அந்த தெய்வத்தை மனதில் வைத்துக்கொண்டு, இறைவா உன்னிடமே நீ இட்டு செல்வாயாக என்று வணங்கும் நபருக்கு முக்தியை, மோட்சத்தை அளிப்பார் நம்ம இறைவன் என்று கிருஷ்ணர் சொன்னார். அதே மாதிரி இறைவனை நினைக்கிறவர்களுக்கு, அந்த இறைவனின் சிந்தனை இருக்கிற நபர்களுக்கு அந்த இறைவனை சென்று அடையலாம். இறுதி காலத்தில் அந்த இறைவனை நினைக்க முடியாத நபர்கள், அந்த இறைவனின் அந்த ஒரு சிந்தனை அவளுக்கு வராத சமயத்தில், அப்பொழுது அவளுக்கு அந்த உயிர் பிரிந்து விட்டது, அவள் இறந்து போயிட்டா என்றால் அடுத்த ஜென்மத்தில் மீண்டும் ஒரு முறை பிறக்கிறார்கள். எதுவாக என்றால் எந்த சிந்தனையில அவளோட உயிரை விட்டாலோ அதே நபராக, இல்லை அதே உயிரினமாக, அதே பிராணியாக அவர் மீண்டும் பிறக்கிறார் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். இப்போ அதன் ஒரு தொடர்ச்சியாக இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் சொல்வது, அர்ஜுனா, இறுதி காலத்தில் என்னை நினைப்பது உனக்கு முக்தியை அளிக்கும். ஆனால் இறுதி காலத்தில் இப்போ ஒருத்தர் இருக்கார், அவர் பிறக்கிறார், அவர் பிறந்ததுலேருந்து அவர் இறக்கும் அந்த வயது வரைக்கும் அவர் இறைவனை நினைத்ததே இல்லை, அந்த இறைவனின் நாமத்தை சொன்னதே இல்லை, அவருக்கு இறைவன் மேலே நம்பிக்கை இல்லை என்றும் வைத்துக்கொள்ளலாம். இப்படி அந்த இறைவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் பிறந்து இறக்கும் வரை இருக்கும் அந்த நபர், இறக்கும் அந்த நொடியில் கிருஷ்ணர் சொன்ன விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்து அவர் இறுதி காலத்தில் இறைவனை நினைத்தால் எனக்கு மோட்சம் கிடைக்கும் என்று நினைக்க உட்காருவார். ஆனால் நினைத்தாலும் அவருக்கு நினைவு வராது. என்றால் வாழ்க்கையில இது வரைக்கும் அவர் இறைவனை பற்றி நினைத்ததே கிடையாது. எப்பொழுதுமே ஒரு விஷயம் பொதுவாக எல்லா இடத்திலும் சொல்ற விஷயம்தான் பெரியோர்கள் சொல்வார். எந்த ஒரு விஷயமுமே, எந்த ஒரு செயலுமே நமக்கு ஒரு பயிற்சி இல்லாமல் அது வராது என்று சொல்வார். பயிற்சி இருந்தால் மட்டுமே தேர்ச்சி பெற முடியும் என்று சொல்வார். ஆனால் பயிற்சியே இல்லாத ஒரு விஷயத்தை, இதற்கு முன்பு அனுபவமே இல்லாத ஒரு விஷயத்தை இறுதி காலத்தில் செய்ய சொன்னால் எப்படி செய்ய முடியும்? அதனால் அர்ஜுனா, நீ ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கணமும் நீயும் என்னோட பக்தர்கள் அனைவருமே இறைவனை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அவள் எந்த செயலை செய்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், யாரு கூட இருந்தாலும் இறைவனை மனதில் நினைப்பதால் அவளுக்கு எந்த ஒரு கெடுதலும் வராது. அதனால் இறைவனை எப்பொழுதும் நினைக்க வேண்டும். எப்பொழுதும் வாழும் பொழுதே இறைவனை நினைத்தால் மட்டுமே இறக்கும் நொடியில் இறைவன் நினைவுக்கு வருவார்.